இப்போ fifth one, relation R in the set A of human beings in a town at a particular time given by. இதில் first division R equal to set of all ordered pair x, y such that x and y work at the same place. ரெண்டு பேரும் ஒரே பிளேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. சரி, இப்போ ரிஃப்ளெக்சிவ் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா சேம் ஆர்டர் பேரில் சேம் எலிமெண்ட் எடுக்கணும். இப்போ இது வந்து கண்ணன் அப்படின்னா இதுவும் கண்ணன் தான். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ ஒரே ஆள் அப்படின்னும் போது ஒரே கம்பெனி தானே. எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு போடுற இடத்துல எக்ஸ் போட்டிருக்கோம். சரி, அப்போ ஒரே கம்பெனியில் தான் அவங்க ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே ரெண்டு பேர் இல்லை, ஒரே ஆள் தான். இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஒர்க் இன் தி சேம் பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். இது பாசிபிள் தானே. therefore R is reflexive. next is symmetric. அப்போ x and y ரெண்டு எலிமெண்ட் எடுக்கணும். x and y belong to R னு எடுக்கிறோம். if x and y belong to R அப்படின்னா x and y both work in the same place அப்படின்னு அர்த்தம். x and y work in the same place. எக்ஸ் அண்ட் ஒய் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒய் அண்ட் எக்ஸும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தானே அர்த்தம். இப்போ கண்ணன் அண்ட் ரமேஷ் ஒர்க்கிங் இன் த சேம் பிளேஸ் அப்படின்னா ரமேஷ் அண்ட் கண்ணன் ஆல்சோ ஒர்க்கிங் இன் த சேம் பிளேஸ் தான். ஸோ திஸ் ஒன் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா ஒய் அண்ட் எக்ஸ் ஒர்க் இன் த சேம் பிளேஸ். இப்போ நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு ஆர்னு இருக்குது, ஒய் அண்ட் எக்ஸ் பிலாங் டு ஆர்னு இருக்குது. அப்போ R is symmetric. Next, transitive. மேலே இருக்க பண்ணன மாதிரியே தான். if ordered pair x y belong to R and y, z belong to R னு எடுத்தோம்னா x, y and z are working in the same place. அப்போது எக்ஸ் அண்ட் இசட் அவங்களும் ஒரே கம்பெனியில் இருக்கிறதா தானே அர்த்தம். விச் இம்ப்ளைஸ் எக்ஸ், இசட் ஆர் ஒர்க்கிங் இன் த சேம் பிளேஸ். எக்ஸ் அண்ட் இசட் ஆர் ஒர்க்கிங் இன் த சேம் பிளேஸ்னா எக்ஸ், இசட் பிலாங் டு ஆர்னு அர்த்தம். சரியா? therefore R is transitive. புரிஞ்சுதா? ரிஃப்ளெக்சிவ் ப்ரூவ் ஆயிடுச்சு, சிமெட்ரிக்கும் ப்ரூவ் ஆயிடுச்சு, டிரான்சிட்டிவும் ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போது R is an equivalence relation. Okay, next division போலாமா? R equal to set of all ordered pair x, y such that x and y live in the same locality. இப்போ ஒரே பிளேஸில் தான், ஒரே ஏரியாவில் தான் லிவ் பண்ணுறதா அர்த்தம். சேம் லொக்காலிட்டி அப்படின்னு இருக்கு. சென்னைன்னு எடுத்துக்கலாம், சென்னையில் வடபழனின்னு எடுக்கலாம். வடபழனின்ற ஏரியாலேயே இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேரும் லிவ் பண்ணுறாங்க, இருக்காங்க அப்படின்னு எடுக்கலாம். ஓகே, இப்போ ரிஃப்ளெக்சிவ் முதல்ல ப்ரூவ் பண்ணும். ரிஃப்ளெக்சிவ் என்ன? எக்ஸ் அண்ட் எக்ஸ்னா ஒரே எலிமெண்ட் தானே ரிஃப்ளெக்சிவ்க்கு எடுக்கணும். ஸோ எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிலாங் டு ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் அண்ட் எக்ஸ் லிவ் இன் தி சேம் லொக்காலிட்டி அப்படின்னு அர்த்தம். நான் உங்களே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது ராம் அண்ட் ராம் அப்படின்னு என்ன? ரெண்டு ராமும் ஒரே ராம் தான். ஓகே, ரெண்டு பேரும் ஒன்றே தான். அப்போ ஒரே வீட்டில் தானே இருப்பாங்க, அப்போ ஒரே ஏரியாவில் தானே இருக்காங்க. அதான் இந்த மீனிங். ஸோ விச் இம்ப்ளைஸ் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக். சிமெட்ரிக் எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இப்போ எக்ஸ், ஒய் பிலாங் டு ஆர்னு எடுக்கிறீங்கன்னு நீங்கள். அப்போ இதோட மீனிங் என்ன? எக்ஸ் அண்ட் ஒய் லிவ் இன் த சேம் லொக்காலிட்டி அப்படின்னு அர்த்தம். சரியா? எக்ஸ் அண்ட் ஒய் லிவ் இன் த சேம் லொக்காலிட்டினா ஒய் அண்ட் எக்ஸும் சேம் லொக்காலிட்டியில் தானே இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஒய் அண்ட் எக்ஸ் லிவ் இன் தி சேம் லொக்காலிட்டி அப்படின்னு எழுதலாமா? ஒய் அண்ட் எக்ஸ் லிவ் இன் த சேம் லொக்காலிட்டினா ஆர்டர்ட் பேர் ஒய், எக்ஸ் பிலாங் டு ஆர்னு எழுதலாமா? இதிலிருந்து எக்ஸ், ஒய் பிலாங் டு ஆர்னா எக்ஸ் அண்ட் ஒய் லிவ் இன் த சேம் லொக்காலிட்டின்னு அர்த்தம். இப்போ ஒய் அண்ட் எக்ஸ் அப்படின்னா ஒய், எக்ஸ் பிலாங் டு ஆர். இந்த ஆர்டர்ட் பேர் பிலாங் டு ஆர்னு வருது. ஸோ ஆர் இஸ் symmetric. சரியா? அடுத்து transitivity. transitive ப்ரூவ் பண்ணணும்னா if x, y
and y, z belong to R எடுத்தா meaning என்ன xy இவங்க ரெண்டு பேரும் live in the same locality, y and z belong to the same locality அர்த்தம். belong to live in the same locality. இப்போ இதிலிருந்து x and z மட்டும் எடுக்கலாமா? live in the same locality னு சாரி ஆர்டர் பேரா எழுதக்கூடாது. x and z live in the same locality. ரெண்டு பேரும் சேம் லொக்காலிட்டியில் லிவ் பண்ணுறாங்கன்னா ஆர்டர் பேர் எக்ஸ் இசட் பிலாங் டு ஆர்னு வந்துடும். இப்போ XY YZ belongs to Rன்னு எடுத்தோம். இங்கே XZ belong to R. இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் இந்த ரெண்டு பர்சனும் belong to Rன்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ R is transitive. ஸோ நமக்கு ரிஃப்ளெக்சிவ் வந்துருச்சு, சிமெட்ரிக் வந்துருச்சு, டிரான்சிட்டிவ் வந்துருச்சு. ஸோ ஆர் இஸ் அன் ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன். மூணு கண்டிஷனுமே ட்ரூ ஆனனால ஆர் இஸ் அன் ஈக்குவேலன்ட் ரிலேஷன் வந்திருக்கு. ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் than ஒய். எக்ஸ்ன்ற பர்சன் ஒய்ன்ற பர்சனை விட 7 சென்டிமீட்டர் டாலர். ஓகே, முதல்ல ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணலாம். ரிஃப்ளெக்சிவ் பார்க்கணுன்னா ஆர்டர் பேரில் ரெண்டு எலிமெண்ட்டும் ஒரே எலிமெண்ட்டாக எடுக்கணும். சரியா? இஃப் ஆர்டர் பேர் எக்ஸ் பிலாங் டு ஆர் அப்படின்னு எடுத்தா இதோட மீனிங் என்ன? எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தேன் எக்ஸ்னு அர்த்தம். எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தேன் எக்ஸ்னு அர்த்தம். இப்போ உங்களையே எடுத்துக்கோங்க. நீங்களே உங்களை விட 7 சென்டிமீட்டர் டாலரா? ஒரு டூப்ளிகேட்னு வைங்க. நீங்களும் உங்களை டூப்ளிகேட்டும் 7 சென்டிமீட்டர் டாலராக இருக்க முடியுமா? டூப்ளிகேட்னா ஆக்சுவல் ஆசிட்டிஸாக இருக்கணும். இப்போ எக்ஸ் அண்ட் எக்ஸ் இங்கே டூப்ளிகேட்டுன்ற மீனிங் கிடையாது. ஸோ சேம் வேரியபிள். ஓகே, சேம் பர்சன். இந்த ப்ராப்ளம்க்கு சேம் பர்சன் எடுக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தரை விட 7 சென்டிமீட்டர் டாலராக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் இஸ் சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா எப்படி எலிமெண்ட்ஸ் சூஸ் பண்ணுவோம்? எக்ஸ் கமா ஒய் பிலாங் டு ஆர்னு எடுப்போம். ஒய் கமா எக்ஸ் பிலாங் டு ஆர்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஓகே, இதோட மீனிங் என்ன? எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தேன் ஒய்ன்னு அர்த்தம் இல்லையா? இதை திருப்பி போட பாசிபிள் இருக்கா? ஒய் இஸ் எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் ஷார்ட்டர் தேன் எக்ஸ்ன்னு தான் வரும் இல்லையா? இதிலிருந்து ஒய் கேனாட் பி எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தேன் எக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒய் இஸ் எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தேன் எக்ஸ்ன்னு எழுத முடியுமா? எழுத முடியாது. ஏன்னா எக்ஸ் தான் ஒய்யை விட 7 சென்டிமீட்டர் டாலர். ஸோ ஒய் கேனாட் பி டாலர் தேன் எக்ஸ். அப்போ ஒய் கமா எக்ஸ்னு எலிமெண்ட்டு ஆரில் இருக்க முடியாது. ஸோ ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டிவ். அப்போ எப்படி எலிமெண்ட்ஸ் எடுக்கணும்? XY அண்ட் YZ பிலாங் டு ஆர்னு எடுக்கணும். இப்போ இதில் மீனிங் என்ன? எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தேன் y அப்படின்னு அர்த்தம். அண்ட் y is exactly 7 centimeter taller than z. இப்போ இவங்க எக்ஸ்ன்னு வைங்க. இவங்கள விட y, இது y 7 சென்டிமீட்டர் டாலர். இந்த மெஷர்மெண்ட் வந்து 7 சென்டிமீட்டர் கூட இருக்குது. ஆனால் z எப்படி இருக்குது? இதை விடையும் இவ்வளோ ஹைட்டு கூட. இது 7 சென்டிமீட்டர்னு வைங்க. இது இசட்டோட ஹைட்டு. இதுலேருந்து இப்போ எக்ஸ் அண்ட் இசட்டுக்கு நடுவில் எவ்வளோ ஹைட்டு டிஃப்ரென்ஸ் வருது? 14 சென்டிமீட்டர் ஹைட்டு டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இங்கே +7, இங்கே 7. ஸோ எக்ஸுக்கும் இசட்டுக்கும் நடுவில் 14 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ எக்ஸ் கே நாட் பி எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தேன் இசட். ஓகே, இதிலேருந்து எக்ஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி
7 centimeter taller than z இல்லையா? So x comma z does not belong to R. So R is not transitive. புரிஞ்சுதா இந்த ப்ராப்ளம்? புரியலன்னா திரும்ப ஒரு தடவை போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் டிவிஷன் போகிறேன். எக்ஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு இருக்கு. எக்ஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஒய் அப்படின்னா சரி, இப்போ நம்ம ரிஃப்ளெக்சிவ் முதல்ல எடுப்போம். ரிஃப்ளெக்சிவ்னா எப்படி எடுப்பீங்க? ஆர்டர்ட் பேரில் சேம் எலிமெண்ட்டை எடுக்கணும். சேம் எலிமெண்ட் இருக்கிற மாதிரி ரிலேஷனில் எடுக்கணும். எடுத்தாச்சு. இதில் மீனிங் என்ன? எக்ஸ் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். ஒரே பர்சன் அவங்களுக்கே அவங்க ஒய்ஃபாக இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. இது ராம்னு வைங்க. ராம்க்கு ஒய்ஃப் ராமேவா? இல்லை இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா? திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். புரிஞ்சுதா? அடுத்து சிமெட்ரிக். சிமெட்ரிக் எப்படி? இப்போது எக்ஸ் கமா ஒய் பிலாங் டு ஆர்னு எடுக்கிறோம். அப்போது எக்ஸ் இஸ் எ ஒய்ஃப் ஆஃப் ஒய்ன்னு அர்த்தம். இப்போ ஒய் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் எக்ஸ்னு வருமா? எக்ஸ் தான் ஃபீமேல், இது மேல். இப்போ மேல் வந்து ஒய்ஃபாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஸோ ஒய் cannot be a wife of x. அப்போ y, x not belong to R. xy belong to R, ஆனால் yx not belong to R. Therefore, R is not symmetric. இப்போ transitive. Transitive எப்படி எலிமெண்ட்ஸ் எடுக்கணும்? x, y belong to R. If x, y belong to R na meaning என்ன? x is a wife of y அப்படின்னு அர்த்தம். அடுத்து y, z belong to Rன்னு எடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஆர்டர்ட் பேர் படி y is a male. அப்போ மேல் இஸ் நாட் அ ஒய்ஃப் ஆஃப் z அப்படின்னு அர்த்தம். இதுவும் மேல், இதுவும் மேல்னு வருது இல்லையா? செகண்ட் பிளேஸ் மேல், ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபீமேல். எக்ஸ் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் ஒய்ன்னு இந்த ஆர்டர்ட் பேருக்கு மீனிங். இங்கே ஒய் இசட்னு போட்டால் பிலாங் டூன்னு எடுத்தால் ஒய் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் இசட்னு அர்த்தம். ஆனால் ஒய் இஸ் அ மேல் இல்லையா? அப்போ ஒய் இசட் டஸ் நாட் பிலாங் டு ஆர். இப்போ இதிலிருந்து ஒய் இஸ் நாட் எ ஒய்ஃப் ஆஃப் இசட் இல்லையா? ஸோ ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். இப்போ ஒய் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் இசட் அப்படின்னு கொடுத்தா வந்துச்சுன்னா அது ட்ரூ. ஆனால் ஒய் இங்கே என்ன? மேல். அதனால cannot be a wife of இசட். ஒய்யா? சரியா? ஸோ ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் டிவிஷன் போகலாம். ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் இஸ் ஃபாதர் ஆஃப் ஒய். ஓகே. இப்போ ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்னா சேம் எலிமெண்ட் எடுக்கணும்ல. இப்போ இவங்க பேர் கிருஷ்ணா அப்படின்னு எடுக்கலாம். கிருஷ்ணா அண்ட் கிருஷ்ணா. கிருஷ்ணா cannot be a father of கிருஷ்ணா. இப்படி ஒரு எலிமெண்ட் எடுத்தோம்னா கிருஷ்ணா cannot be a father of கிருஷ்ணா இல்லையா? ஆனால் அக்கார்டிங் டு த ரிலேஷன் எக்ஸ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஒய். ஆனால் சேம் எலிமெண்ட் எடுக்கும்போது திஸ் இஸ் நாட் பாசிபிள். எக்ஸ் இஸ் நாட் எ ஃபாதர் ஆஃப் எக்ஸ். அப்போ ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக். அடுத்து இப்போ எப்படி சூஸ் பண்ணோம்? எக்ஸ் அண்ட் ஒய் பிலாங் டு ஆர்னா மீனிங் என்ன? எக்ஸ் இஸ் ஃபாதர் ஆஃப் ஒய்ன்னு அர்த்தம். ஒய்யோட ஃபாதர் தான் எக்ஸ். சரி, இப்போ இதுலேருந்து ஒய் இஸ் அ ஃபாதர் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுத முடியுமா? ஒய் தான் சைல்டு, எக்ஸ் தான் ஃபாதர். இப்போ இதை மாற்றி எழுத முடியுமா? ஒய் இஸ் அ ஃபாதர் ஆஃப் எக்ஸ்ன்னு? இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ ஒய் cannot be a father of x. So y, x does not belong to R. So R is not symmetric. புரிஞ்சுதா? அடுத்தது transitive. If x, y belong to R and y, z belong to R ன்னு எடுக்கலாம்.
இப்போ இதில் மீனிங் என்ன? எக்ஸ் இஸ் ஃபாதர் ஆஃப் ஒய். இதோட மீனிங் என்ன? ஒய் இஸ் ஃபாதர் ஆஃப் இசட் அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஒய், ஒய் இஸ் அ ஃபாதர் ஆஃப் இசட். இப்போ எக்ஸ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் இசட்னு வருமா? இல்லை. எக்ஸ் இஸ் அ கிராண்ட் ஃபாதர் ஆஃப் இசட். அதான் ட்ரூ. ஸோ எக்ஸ் cannot be a father of z. ஏன்னா இசட்டுக்கு தாத்தா எக்ஸ். அப்போ x, z does not belong to R. So R is not transitive. புரிஞ்சுதா? செகண்ட் ப்ராப்ளம்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.